நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேம்புரன் பேசுறேன். இந்த காணொலியில மருது நிலம் பத்தின குறிப்புகளை பார்க்கலாம். மருது நிலம்னா என்ன, இங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறை என்ன, மற்றும் இந்த மருது நிலத்துக்கான முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். மருது நிலம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும். மருதம் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட பேரு. இந்த மரம் நீர்நிலைகளுக்கு பக்கத்திலையும் ஆத்தங்கரைக்கு பக்கத்திலையும் வளரக்கூடியது. இந்த மரம் ஆங்கிலத்துல அர்ஜுன் ட்ரீ அல்லது அர்ஜுனா ட்ரீ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மரத்தோட தாவரவியல் பேரு டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மரத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த நிலம் மருது நிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து மருது நிலத்துக்கான முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதற்பொருள் அப்படின்னா நிலம், பொழுது. மருதத்துக்கான நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும். மருது நிலத்துக்கான சிறுபொழுது வைகரை, அதாவது விடியற்காலை. மருது நிலத்துக்கான பெரும்பொழுதுகள் முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், குளிர்காலம், கார்காலம். அதாவது இந்த மருது நிலத்துக்கு 6 பெரும்பொழுதுகளுமே பொருந்தும். மருது நிலத்துக்கான உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும். ஊடல் அப்படின்னா பொய்யான கோபம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மருது நிலத்துக்கான கருப்பொருள் பத்தி பார்க்கலாம். மருது நிலத்துக்கான தெய்வம் வேந்தன் அல்லது இந்திரன். மருது நில மக்கள் உழவன், உழத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மருது நிலத்துக்கான ஊர்கள் ஊர் அப்படிங்கிற பொதுப்பெயரா அழைக்கப்படுது. மருது நிலத்துக்கான நீர் ஆறுகள்ல இருந்து கிடைக்குது. ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால், கிணறு மாதிரியான இடங்கள்ல இருக்கிற நீரையும் பயன்படுத்துறாங்க. மருது நிலத்துக்கான மரம் மருத மரம், வஞ்சி மரம். மருது நிலத்துக்கான மலர் தாமரை. மருது நிலத்துக்கான உணவு தென்னல் மற்றும் வெண்ணெல். இந்த மருது நில மக்கள் கடலை மற்றும் பயிர் வகைகளையும் சிறுதானியங்களையும் உற்பத்தி செஞ்சு உணவா சாப்பிட்றாங்க. மருது நிலத்துக்கான பறவை நாரை, நீர்க்கோழி. மருது நிலத்துக்கான விலங்கு எருமை, கழுதை, நீர்நாய். மருது நிலத்துக்கான பறை மணமுழவு அப்படின்னு அழைக்கப்படுது. மருது நிலத்துக்கான யாழ் மருதையால் அப்படின்னு அழைக்கப்படுது. மருது நிலத்துக்கான பண் மருதப்பண் அப்படின்னு அழைக்கப்படுது. மருது நில மக்களோட தொழில் வேளாண்மை செய்தல், களை பறித்தல், அறுவடை செய்தல். மருது நிலத்துக்கான புலவர் ஓரம்போகியார். அடுத்து மருது நிலம் பத்தின குறிப்புகளை பார்க்கலாம். இயற்கையில மருது நிலம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. மலைகளையும் காடுகளையும் திருத்தி தான் மருது நிலத்தை உருவாக்குனாங்க. இயற்கையால கைவிடப்பட்ட குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் பாலை நிலமா மாறுது. அதே மாதிரி மனிதர்களால மலைகள் மற்றும் காடுகளை திருத்தி உருவாக்கப்பட்டது தான் இந்த மருத நிலம். இந்த மருத நிலத்தோட தெய்வமா வேந்தன் இருக்காரு. வேந்தன் அப்படிங்கிறது ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை அல்ல, மருத நிலத்தோட தலைவனை குறிக்கிற வார்த்தை தான் இந்த வேந்தன். வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் அப்படின்னு தொல்காப்பியம் மருத நிலத்தையும் வேந்தனையும் குறிப்பிடுது. வேந்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரசன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வேந்தன் வெள்ளை யானைய வாகனமாகவும் இடிய ஆயுதமாகவும் கொண்டவர். சித்திரை மாசத்துல வர பௌர்ணமி நாள மருத நில மக்கள் வேந்தன் விழா அப்படின்னு அன்னைக்கு கொண்டாடுனாங்க. இந்த வேந்தன் அப்படிங்கிற வார்த்தை பிற்காலத்துல இந்திரனா மாறினப்போ வேந்தன் விழா இந்திரன் விழாவா மாறினுச்சு. இந்த இந்திர விழா தான் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா கொண்டாடப்படுது. இந்த இந்திரனோட கோயில்கள் இந்திரன் கோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பிற்காலத்துல சைவமும் வைணவமும் வளரும் போது இந்த இந்திரன் கோட்டங்கள் சைவம் வைணவம் கோயிலா திருத்தப்பட்டுச்சு. அடுத்து ஐந்திணைகள்லயே செழிப்பான நிலம் அப்படின்னா அது மருத நிலம்தான். அதனாலதான் மற்ற நிலங்களை விட மருத நிலத்துக்கு பொருளாதாரமும் அதிகமா இருந்துச்சு, அதே அளவுக்கு ஆபத்தும் அதிகமா இருந்துச்சு. மருத நிலம் மட்டும் இல்லைன்னா மனிதர்கள் வெறும் காட்டுவாசியா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. மற்ற எல்லா நிலத்திலையும் தலைவன் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா மருத நிலத்துல மட்டும்தான் அரசர்கள் உருவானாங்க. தமிழகத்தை ஆட்சி செஞ்ச மருத நில அரசர்கள் தான் பிற்காலத்துல சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் அப்படின்னு பெரிய அரசர்களா உருவானாங்க. குறிஞ்சி முல்லை நிலத்துல இருந்த வரைக்கும் சிறுகுடில்கள்ல வாழ்ந்த மக்கள் மருத நிலத்துல வீடு கட்டி வாழ தொடங்கினாங்க.
மரங்கள் மேல பரணமைச்சு வாழ்ந்த மக்கள் பின்னால அரண்மனை கட்டி வாழ்ந்தாங்க. கல்லாலையும் மரத்தாலையும் ஆயுதம் செஞ்சவங்க பிற்காலத்துல நல்ல இரும்புகளை பயன்படுத்தி வேலாயுதம், சூலாயுதம், ஈட்டி, கடப்பாரை, வளரி, அரிவாள் மாதிரியான தற்காப்பு ஆயுதங்களையும் மண்வெட்டி, கோடாரி மாதிரியான தொழில்களுக்கான ஆயுதங்களையும் தயாரிச்சாங்க, பயன்படுத்தினாங்க. மண்ணால கட்டப்பட்ட மண்தளி கோயில்கள், மரத்தால கட்டப்பட்ட சுதை கோயில்கள், கருங்கல்லால கட்டப்பட்ட கற்றளி கோயில்கள் அப்படின்னு கட்டுமானங்கள் வளர்ந்துச்சு. மரப்பட்டைகள்லையும் இலைகள்லையும் தன்னோட உடம்ப மறைச்சு வாழ்ந்தவங்க பின்னால நூலை உற்பத்தி செஞ்சு அந்த நூலை ஆடையா நெசவு செஞ்சு உடையா உடுத்தினாங்க. இந்த உடைதான் பிற்காலத்துல விலை உயர்ந்த தங்கம், வைரம், வைடூரியம், மணிகள் பதிச்ச உயர்ந்த ஆடைகளா உருவானுச்சு. மரங்கள், செடிகள், கொடிகள்ல இருந்து கிடைக்கிற பழம், காய், இலை இதுங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த மக்கள் தன்னோட உணவு தேவைக்காக திணைகளை உற்பத்தி செஞ்சாங்க. ஆனா அது உணவு தேவையை முழுசா பூர்த்தி செய்யலை. அதுக்கப்புறம் எப்போ வேளாண்மை செய்ய தொடங்கினாங்களோ அப்பவே அளவுக்கு அதிகமான உணவுப் பொருள் உற்பத்தி செஞ்சாங்க. அது வரைக்கும் மனிதர்கள்கிட்ட இருந்த பசி, பட்டினி, வறுமை இது எல்லாமே காணாம போச்சு. வெறும் திணைகளை மட்டுமே வேளாண்மை செஞ்ச மக்கள் அதுக்கப்புறம் நெல், எள்ளு, கரும்பு, பருப்பு வகைகள், சோளம், கடலை வகைகள், காய்கறி வகைகள், பயிறு வகைகள், கிழங்கு வகைகள், திணை வகைகள் அப்படின்னு விதவிதமா வேளாண்மை செஞ்சாங்க. அடுத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது தான் மனிதனோட பரிணாம வளர்ச்சி. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா மருத நிலத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு குறிஞ்சி நிலத்துல இருந்த மக்களும் முல்லை நிலத்துல இருந்த மக்களும் மருத நிலத்தை நோக்கி புலம்பெயர்ந்தாங்க. உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட நியதி. இதுக்கப்புறம் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தன்னோட சிறப்புகளை இழந்து வளர்ச்சி குறையுது. மருத நிலம் வளர்ச்சி அடையுது. குறிஞ்சி அப்படிங்கிற மலையரசர்களும் முல்லை அப்படிங்கிற காட்டு அரசர்களும் குறுநில அரசர்களா மாறினாங்க. ஆனா மருத நிலத்தை சேர்ந்த வேளாண்மை அரசர்கள் பேரரசர்களா உருவானாங்க. மருத நிலம் உருவாகிறதுக்கு முன்னாடி உணவுக்காகவும் உரிமைக்காகவும் சண்டை போட்ட மக்கள் மருத நிலம் உருவானதுக்கு அப்புறம் அதிகாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் 50 பேர் 100 பேர் அப்படின்னு சண்டை போட்டவங்க அதுக்கப்புறமா 1000 பேர் 1,00,000 பேர் அப்படின்னு போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அறிவில்லாம மனிதர்களும் விலங்குகளும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அறிவு வளர வளர மனிதன் விலங்குகள்கிட்ட இருந்து மாறுபட ஆரம்பிச்சான். அது வரைக்கும் கூட்டமா வாழ்ந்த மனிதன் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டான். தனக்குன்னு ஒரு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தைங்க அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான். இந்த வாழ்க்கை மூலமா தான் காதல், காமம், அன்பு, நன்றி கடன், நட்பு, சகோதரத்துவம், மனிதநேயம், ஈவு, இரக்கம், நல்லது கெட்டது அப்படின்னு எல்லாத்தையும் உணர ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் எப்போ மனுஷன் உணர ஆரம்பிச்சானோ அப்பவே அவனுக்குள்ள இருந்த மிருகத்தன்மையிலேருந்து அவன் வெளியில வந்துட்டான். என்னைக்கு ஒரு மனிதன் நல்லதை பேசி நல்லதை செஞ்சு நல்ல விதமா வாழ்றானோ அப்பவே அவன் தன் பிறவிக்கான நோக்கத்தை அடைகிறான். என்னைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்தி, திருடி, பொய் சொல்லி, கெட்டதை பேசி, கெட்டதை செஞ்சு, மது, சூது, மாது அப்படின்னு தான் வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறானோ அப்பவே அவன் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போகும். இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் வாழும்போது மிருக வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில நரக வேதனைய அனுபவிப்பாங்க. அடுத்து மருதநில மக்கள் பத்தி பார்க்கலாம். இங்கு இருக்கிற மக்கள் உழவர், வினைஞர், களமர், கம்பளர், மல்லர், தொழுமர், கிளைஞர், கடைஞர் இந்த மாதிரி பல பெயர்களால அழைக்கப்படுறாங்க. பொதுவா உழவு தொழில் செய்கிற நிலம் 2 விதமா இருக்கும். ஒன்று காட்டு நிலம், இன்னொன்று கழனி நிலம். காட்டு நிலம் அப்படின்னா மழை பெய்கிற காலத்துல மட்டும் வேளாண்மை செய்கிற நிலம். இதை வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. கழனி நிலம் அப்படின்னா ஆறு, ஏரி மாதிரியான நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஆற்று நீர் பாசன நிலம். உழவர் அப்படின்னா உழவு தொழில் செய்பவர் அப்படின்னு அர்த்தம். நிலத்தை உழுது வேளாண்மை செய்பவர் அப்படின்னு சொல்லலாம். வினைஞர் அப்படின்னா தொழில் செய்வோர் அப்படின்னு அர்த்தம். வினை அப்படிங்கிற வார்த்தைக்கு
தொழில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்வினை அப்படின்னா நல்லது செய்யறது, தீய வினை அப்படின்னா கெட்டது செய்யறது. கைவினைஞர்கள் அப்படின்னா கைத்தொழில் செய்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். நெசவு தொழில் செய்யறது, கைவினை பொருட்கள் செய்யறது, மண்பானை செய்யறது அப்படின்னு பல வேலைகளை செய்யறவங்கள கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லர் அல்லது மல்லர் இந்த 2 வார்த்தைகளுக்குமே போர் வீரர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இவங்க போர்க்குடியை சேர்ந்தவங்க, நாட்டுக்காக போர் செஞ்சவங்க. அடுத்து கம்பளர் அப்படின்னா உழவு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். கம்பளத்தார் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்காங்க. இவங்க தொட்டிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சமூக மக்கள். கம்பளர் அப்படின்னா உழவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குடும்பர் அப்படின்னா ஒரு சமூகத்தை குறிக்கும். குடும்பர் அப்படின்னா முல்லை நில தலைவனையும் குறிக்கும். அதே குடும்பர் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட தலைவனையும் குறிக்கும். திருமணமானவங்களை குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கமா இருக்கு. குடும்பர் அப்படிங்கிறது குடும்ப தலைவனையும் குறிக்கும், ஒரு சமூகத்தையும் குறிக்கும். தொழுமர் அப்படின்னா சேத்துல இறங்கி வேலை பார்க்குற மக்களை குறிக்கும். அதாவது நாற்று வீசுறது, நாற்று நடுறது, களை பறிக்கிறது, அறுவடை செய்யறது மாதிரியான வேலைகளை செஞ்சவங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த தொழுமர். இந்த தொழுமர் உழவர்கள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. களமர்களும் உழவர்கள் தான். இவங்க மருத நிலத்துல மற்றவங்க சொல்ற வேலையை செய்யறவங்க. இவங்களோட குடியிருப்புகள் வயல்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். களத்துல இருக்கிற நெல்லை போரடிக்கிறது மாதிரியான வேலைகளை செய்யறவங்க. கடைஞர் அல்லது கடையர் அப்படின்னா மருத நிலத்துக்கும் முல்லை நிலத்துக்கும் பொதுவான எல்லை பகுதியில் இருக்கிற மக்கள். அதாவது விளைநிலத்துக்கும் காட்டு பகுதிக்கும் இடையில இருந்துக்கிட்டு 2 நிலத்துக்கும் பொதுவாக வேலை செய்கிறவங்க. காடுகளில் திணை அகழ்றது, விளைநிலங்களில் ஏதாவது வேலை செய்கிறது அப்படின்னு 2 நிலத்துக்குமே பொதுவான வேலைகளை செய்கிறவங்க. பல்லர் அப்படிங்கிறவங்க உழவர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க வயல்களுக்கு நீர் பாய்ச்சிறவங்களாகவும் சொல்லப்படுறாங்க. பள்ளத்தில் இருக்கிற தண்ணீரை நிலத்துக்கு கொண்டு வந்து வேளாண்மை செஞ்சவங்க அப்படின்னு சொன்னாலும் இது பொருந்தும். இந்த மாதிரி பல சமூகங்கள் வேளாண்மை தொழிலை சார்ந்து இருக்காங்க. அடுத்து காடுகளை வெட்டி விளைநிலமா மாத்தினதால தமிழ்நாட்டில் காடு வெட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு சமூகமே இருக்கு. தமிழ்ல வெட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காலத்துல காடுகளை திருத்தி கழனியாக்குறது, குளம் வெட்டுறது, ஏரிகளை தூர்வாடுறது, ஆறுகளோட 2 கரைகளையும் பலப்படுத்துறது, இந்த மாதிரியான ஊருக்கு பொதுவான வேலைகளை செய்யறவங்கள வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது. அதனால சம்பளம் இல்லாம செய்கிற இந்த மாதிரியான ஊருக்கு பொதுவான வேலைகளுக்கு வெட்டி வேலை அப்படின்னு பேரு. இந்த வேலையை செய்யறவங்கள வெட்டி பையா அப்படின்னும் வெட்டி வேலை செய்யறவங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. காடுகளை திருத்தி மனிதர்கள் வாழ்ற மாதிரி மருத நிலத்தை உருவாக்குனது, நாட்டையும் ஊரையும் வீட்டையும் பாதுகாத்தது. ஆறு, குளம், ஏரி, வாய்க்கால், கம்மாய் மாதிரியான நீர்நிலைகளை பராமரிச்சது. வெறும் காடாவும் மலையாவும் இருந்த இந்த நிலங்களை நாடா உருவாக்குனது அப்படின்னு இது எல்லாத்தையுமே செஞ்சது இந்த வெட்டி பயலுங்க தான். நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா போருக்கு போய் செத்தது. மக்களுக்கு தேவையான மருந்துகளை தேடி காட்டுக்கும் மலைக்கும் போய் விஷப்பூச்சிகள் கடிச்சும் பாம்புகள் கடிச்சும் செத்து போனது. நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் ராத்திரியில நிம்மதியா தூங்குறதுக்கு தன்னோட நிம்மதியான தூக்கத்தை இழந்து நாட்டை பாதுகாத்தது. நாம இன்னைக்கு அடைஞ்ச விடுதலைக்காக ஆங்கிலேயர்கள்ட்ட போராடி அடிபட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி துப்பாக்கி தோட்டாவுக்கும் பீரங்கி குண்டுகளுக்கும் தன்னோட உயிரை பலி கொடுத்தது அப்படின்னு இது எல்லாத்தையும் செஞ்சது இந்த வெட்டி பயலுங்க தான். ஆனா இன்னைக்கு நம்ம யார வெட்டி பைய அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வேலைக்கு போகாம தண்டசோறு திங்கிறவன், சாராயம் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசுறவன், ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி காப்பாத்த துப்பு இல்லாதவன், பிள்ளைங்களை பெற்று ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லாதவன், அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் காப்பாத்தி கஞ்சி ஊத்த வக்கு இல்லாதவன், பெண்கள் எல்லாரையும் போதை பொருளா பாக்குறவன், ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறவன், தன்னை மாதிரியே உருப்படாத நாய்களோட சேர்ந்துக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்றவன், இது வரைக்கும் நான் சொன்னவங்களை மட்டும்தான் நாம வெட்டி பைய அப்படின்னு சொல்றோம்.
காசு பணத்தை எதிர்பார்க்காம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி செத்தவங்க தான் உண்மையான வெற்றி பெயருங்க. யாரை பத்தியும் கவலைப்படாம எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்றவங்கள வெற்றி பெயர்னு சொல்லக்கூடாது. மனித பிறவியோட மகத்துவம் தெரியாதவங்க மனிதனா பிறக்கவே தகுதி இல்லாதவங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே மருதுநலம் பத்தின குறிப்புகள். இதே மாதிரி வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வேற தலைப்புல நான் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை பத்தி பேசுறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.